நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கிறார். பொன்முடி அவர்கள் இன்னும் 20 நாளைக்கு புலால் சிறைக்கு போக போறார். அடுத்து 11 அமைச்சர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான தீர்ப்பு எப்ப வரும்? கொளுத்த நண்டு வெளியே வந்துதான் மக்களுடைய பணத்தை தின்று தின்று நண்டு கொளுத்து வலையிலிருந்து வருவதை போல ஒருவராக நீதிமன்றத்தின் மூலமாக ஜெயிலுக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் டெல்லியில 2024 அமர வேண்டும். தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்களால் மட்டும்தாங்க முடியும். மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும் என்றால், தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் டெல்லியில 2024 அமர வேண்டும். இதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். தமிழகத்திலே ஒரு கொள்ளைக்கார கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. 37 மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி, 11 அமைச்சர்கள் திமுகவில் ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அதில் செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கிறார். பொன்முடி அவர்கள் இன்னும் 20 நாளைக்கு புலால் சிறைக்கு போக போறார். அடுத்து 11 அமைச்சர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான தீர்ப்பு எப்ப வரும்? நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவோம், நண்டு கொளுத்தா வலையில தங்காது என்று சொல்லுவோம். கொளுத்த நண்டு வெளியே வந்துதாகும். மக்களுடைய பணத்தை தின்று தின்று ஊழல் பெருச்சாளிகளாக மாறி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் நண்டு கொளுத்து வலையிலிருந்து வருவதை போல ஒருவராக இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக ஜெயிலுக்கு போக ஆரம்பித்திருக்கிறார்கள். சகோதர சகோதரி, முதல் காரணம் மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும் என்றால், தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்களால் மட்டும்தாங்க முடியும். மோடி என்கின்ற மனிதனுக்காக மட்டும்தான் தமிழகத்தில் திமுக காரன் பயப்படுறான். யாருக்கு இவன் பயப்படலைங்க. 31 மாதமாக கொள்ளையடிப்பதை மட்டுமே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் வைத்திருக்கிறார். இரண்டாவது காரணம் உங்களுக்கு தெரியும். நம்மை சுற்றி எங்கே பார்த்தாலும் கூட மத்திய அரசினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றோம். மத்திய அரசு மூலமாக நம்முடைய ஊருக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்க்கணும். இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே கடந்த 9 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு மூலமாக 63,828 பேருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு 2,50,000 ரூபாய் மானியத்தில் வீடு கிடைத்திருக்கு. ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 63,828 வீடுகள். குழாயிலே குடிநீர் வர வேண்டும் என்பது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவு. வீட்டில் பைப்பு திறந்த குடிநீர் வர வேண்டும் என்பது காமராஜர் ஐயாவுடைய கனவு. அதனால் அஸ்திவாரத்தை போட்டாங்க. அதன் பிறகு வந்த திராவிட கட்சிகள் யாரும் கூட அதை முன்னெடுத்து செல்லவில்லை. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீட்டிலும் கூட 2024 டிசம்பர் 31 முடியும் பொழுது ஒரு வீட்டிலும் குடிக்கின்ற குடிநீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்பதற்காக ஜல் ஜீவன் திட்டம், சுத்தமான குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 4,49,970 வீடுகளுக்கு குடிநீர் கனெக்ஷன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டுக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை 8,500 ரூபாய். 8,500 ரூபாய் 100% மத்திய அரசுடைய பணத்துல ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கின்ற குடிநீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். திமுக சாதனை என்னன்னா, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்துல குழாயிலே குடிநீர் வரக்கூடிய திட்டத்துல திமுக 6,000 ரூபாய் கமிஷன் அடிக்கிறார். இதுதான் திமுக காரனுடைய சாதனை. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.